வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள இளித்துறை கிராமத்தில் இளைஞர்களுடன் பேட்மிண்டன் விளையாடி அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து லோகேஷ் தமிழ்செல்வன் பேசுகையில், சமூக நீதி எல்லோரும் பேசுவார்கள், ஆனால் சமூக நீதி உள்ள ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் என் தந்தையும் என்னையும் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கும் ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நீலகிரியில் உள்ள தேயிலை பிரச்சினை, டான்டி குடியிருப்பு பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். மேலும் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளில் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே அடித்தட்டு மக்கள், அருந்ததிய மக்கள், அந்த சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தரை அம்மா அவர்கள் சபாநாயகரா உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. சபாநாயகர் சாயங்காலம் நல்லா தெரியும். அம்மா அவர்களே வந்தா சபாநாயகர் வரும்போது எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தாங்கன்னா அப்ப சமூக நீதி எந்த கட்சியில் இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான். அதனாலதான் நான் சொல்றேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அதனால அந்த சமூகத்தை சேர்ந்த எனக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு தொகுதியில தான் ஒரு அருந்ததியர் நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு நீங்க அளிக்கும்படி நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கும் பட்சத்தில் ராஜா எப்படி உங்க பேர் கிடைச்சிருக்க உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். மேலும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று நமக்கு மகளிரணி சாய்ராபான் அவர்கள் வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். ஹசன் பாய் மகள போட்டுங்க.